செங்கோட்டையன் நாளைக்கு விஜய் கட்சியான தாவேகாவில் சேர்கிறார் அப்படிங்கிறது ஒரு ஹாட் நியூஸ். சுட சுட செய்தி வந்திருக்கு. நாளை செங்கோட்டையன் சேர்கிறார். எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, செங்கோட்டையன் கொஞ்சம் கொங்கு மண்டலத்தில் ரொம்ப அனுபவம் உள்ளவர். அவருக்கு செல்வாக்கு இருக்கோ இல்லையோ ரொம்ப பல விஷயங்கள் அவருக்கு தெரியும், அரசியல் சம்மந்தப்பட்டதெல்லாம். அவரை அதிமுக தலைமை எப்படியாவது இழுத்திருக்கணும். இப்போ அவர் வெளில போனாருன்னு ஸ்டாலின் சேகர்பாபு அனுப்பி காலில் விழுகாத குறை கெஞ்சின்னு கெஞ்சியிருக்காங்க. செங்கோட்டையன் திமுகவுக்கு வரமாட்டேன்ட்டார். அதில் அவரை பாராட்டுறேன். எம்ஜிஆரின் உண்மையான தொண்டன், ஜெயலலிதா அவர்களின் உண்மையான தொண்டன். அதனால் என்ன எவ்வளவு இது வந்தாலுமே நான் திமுகவில் சேர மாட்டேன்னு ஒரு முடிவெடுத்தார்ல, அதுக்கு அவரை பாராட்டணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் அதிமுக விட்டு போகாமல் ஏதாச்சும் பேச்சுவார்த்தை நடத்தி பண்ணியிருக்கணும். எடப்பாடி எல்லாரும் யார் போனாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. ஓபிஎஸ் வரேங்கிறாரு, முடியாதுன்ட்டார். சரி, ஓபிஎஸ்க்கும் அவருக்கு தான் பிடிக்கலை. டிடிவி தினகரன் வரேங்கிறாரு, முடியுங்கிறார். டிடிவி தினகரனுக்கு செல்வாக்கு இல்லை, அதனால் அவர் வந்தால் பிரச்சனை பண்ணுவார். அது சரியான முடிவு. சசிகலாவுக்கு எடுத்தது சரியான முடிவு. ஆனால் ஓபிஎஸ் இவ்வளோ கெஞ்சிறவரே சேர்த்துருக்கலாம், விட்டுட்டார். அதுக்கடுத்தது செங்கோட்டையனையாவது எப்படியாச்சும் பேச்சுவார்த்தை நடத்தி சேர்த்துருக்கலாம். அதை பற்றி அவர் கண்டுக்கிற மாதிரி இல்லை. அவர் அமித்ஷா அங்கேருந்து அதிமுகவை இணைக்கணும்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இவர் அதிமுக உடஞ்சிக்கிட்டு இருக்கு, இவர் கவலைப்படாமல் இருக்கார். போயிட்டார் இவர் செங்கோட்டையன். போனது உறுதியாகிவிட்டது. இன்றைக்கி ஆதவ அர்ஜுன் காரில் ஏறி அவர் போய் விஜய் வீட்டில் போய் விஜயை பார்த்ததா செய்திகள் வந்திருக்கு. இன்றைக்கி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். ஏன்னா எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணுறது ஒன்றும் தியாகம் இல்லை. ஏன்னா 4 மாதம் தானே இருக்குது. அதுக்கு இடைத்தேர்தலோடு நடத்த மாட்டாங்க. இருந்தாலும் ராஜினாமா செய்து விட்டார். அதனால் விஜய் கட்சியில் அவர் சேர்வது உறுதியாகிவிட்டது. இப்போ பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் 3 பேர் பவர்ஃபுல் ஃபோர்ஸ். திமுகவில் செந்தில் பாலாஜி, கொங்கு மண்டலத்தில் அவர் திமுகவுக்கு. எடப்பாடிக்கு கொங்கு மண்டலத்தில் அவங்க ஜாதி இதில் அடிப்படையில் நிறைய செல்வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது இப்போ தாவேகாவுக்கு இங்கே ஆள் இல்லாமல் இருந்தது. இப்போ செங்கோட்டையன் போகிறதுனால கொங்கு மண்டலத்தில் 3 கட்சிகளும் இணையான ஒரு போட்டியை உருவாக்கும் அப்படிங்கிறது இதன் மூலம் வந்த செய்தி. அடுத்தது இந்த துக்ளக் ரமேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவிலேருந்து இன்னும் பல தலைவர்கள் வர ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவருக்கு நான் கொஞ்சம் சொல்கிறேன், திமுகவிலேருந்து நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க, இப்போ வர மாட்டாங்க. அந்த ஜனவரியில் பாருங்கள், திமுகவிலிருந்து நிறைய பேர் வெளியில் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் பேரை எல்லாம் நான் சொல்ல விரும்பலை. காரணம் எல்லாரும் சர்வேயை பார்த்துட்டாங்க. எங்கே சர்வே எடுத்தாலும் 100 பேர் சர்வே எடுத்தால் அதில் மெஜாரிட்டி 3 பேருக்கு யாருக்கு வருது அப்படின்னு எடுத்து கொடுத்துருக்காங்க உளவு பிரிவு. ஸ்டாலின் அப்படியே அதிர்ந்து உட்கார்ந்து விட்டார். திமுகவை விட மிக அதிகமாக முந்தி கொண்டிருக்கிறது டிவிகே. 2ஆம் இடத்திற்கு அதிமுக பாஜக வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அவங்க உளவுத்துறையிலேயே அந்த மாதிரி ஒரு அறிக்கை, ரகசிய அறிக்கை கொடுத்ததா சொல்கிறாங்க. அப்போ பயந்து போயிருக்காங்க திமுக. அதனால தான் சேகர்பாபு விட்டு தூது அனுப்பி எப்படியாச்சும் செங்கோட்டையனை இழுன்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின். காரணம் தோல்வி பயம் வந்து விட்டது. இப்போ பார்த்திங்கன்னா உதயநிதி தன்னுடைய பிறந்தநாள் என்ன சொல்கிறாரு, அடுத்த பிறந்தநாளில் எங்கள் அப்பா முதலமைச்சர் ஆகணும், அதுதான் எனக்கு உண்மையான பிறந்தநாள். பயம் வந்துடுச்சு. ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, 26 தேர்தலில் நான் தோத்தனா அரசியலை விட்டு ஒதுங்கிடுவேங்கிறாரு. பயம் வந்துடுச்சு. அது இவ்வளோ பயம் வந்துடுச்சு. அந்த பயத்தை உருவாக்குறவங்க யாராக இருந்தாலும், விஜயாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். திமுக ஆட்சியை எடுக்கணுமே, நாட்டை விட்டு மாற்றணுமே, இல்லைன்னா நாடு உருப்படாது. இப்போ இதுக்கிடையில் விஜய் பாண்டிச்சேரியில் ரோட் ஷோ வைக்க போகிறார். நல்லா யோசிங்க, எல்லோரும் நல்லா யோசிச்சு, நான் சொல்கிறதுக்காக இது பண்ணாதீங்க, சிந்திங்க. நான் அடித்து சொல்கிறேன், பாண்டிச்சேரியில் ஒரு அசம்பாவிதம் நடக்காது. காரணம் அங்கே முதலமைச்சராக இருப்பவர் ரங்கசாமி. நம்ம தமிழ்நாட்டுக்கு 1.5 லட்சம் போலீஸ், பாண்டிச்சேரியில் 4000 போலீஸ்.
இந்த 4000 போலீஸை வச்சு ஒரு சாதாரண பாண்டிச்சேரி ஒரு யூனியன் பிரதேசமாக இருந்த பாண்டிச்சேரியை 4000 போலீஸை வச்சுக்கிட்டு விஜய் வந்து பிரச்சாரம் பண்ண வர்றதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான் அங்கே இருக்கிற போலீஸு. இங்கே 1.5 லட்சம் போலீஸை வச்சுட்டு விஜய் பிரச்சாரம் பண்ண போனால் 1 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறாங்கன்னா, எதுக்கு 1.5 லட்சம் போலீஸ் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? கலைச்சிட்டு போங்க. போலீஸுன்னு முடியலையா? 4000 போலீஸ் செய்கிறானே பாண்டிச்சேரியில், உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? 1.5 லட்சம் போலீஸ் 1 மாதத்துக்கு முன்னாடி அனுமதி வாங்கணும்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ அரசியல்வாதிக்கு கூஜா தூக்குறீங்க. அவர் சொல்லி வச்சுட்டாரு, ஸ்டாலின் அனுமதி கொடுக்காத, அவர் வந்தால் போச்சு, அதனால் 1 மாதத்துக்கு ஒன்றுன்னா 4 மாதம் எலெக்ஷனுக்கு இருக்குது, 4 மாவட்டம் தான் போக முடியும், பயந்துட்டாங்கல்ல. அதுதானே இப்போ இங்கே நடக்குது. அதனால் நடுங்கி போயிருக்கிறார்கள் திமுக. வெற்றியில் சந்தேகம் வந்து விட்டது, சாறு வந்துருச்சு. இப்போ எதை நம்பிக்கிட்டு இருக்காங்க? பெண்கள் வாக்கு. 1000 ரூபா கொடுக்குறோம், பெண்கள் ஓட்டு போட்டுடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் விவரமான ஆளுங்க, ஓட்டெல்லாம் கனவுல கூட நினைக்காதீங்க. நிறைய பெண்களில் மெஜாரிட்டி வந்து திமுகவுக்கு எதிரான மனநிலையில் தான் இருக்கிறாங்க. நான் சொன்ன இறை சக்தி யாரோ ஒருத்தர் மூலமாக வருகிறது. நான் எடப்பாடிக்கு சொல்கிறேன், நீங்கள் இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதிமுக அடிஞ்சு போயிடும். போகிறவனெல்லாம் கண்டுக்காமல் உட்காந்திங்கன்னா யார் இப்படி இருப்பா? எம்ஜிஆர் இருப்பார். யார் கட்சி விட்டு போனாலும் கண்டுக்கவே மாட்டார். காரணம் என்ன? அவருக்குன்னு தனி செல்வாக்கு. அதனால் அவர் யாரையும் கண்டுக்கலை. ஜெயலலிதா யார் போனாலும் கண்டுக்க மாட்டாங்க, டிஸ்மிஸ் தான். போனால் கேட்டான்னு சொல்லுவாங்க, எனக்கு தான் ஏன் ஓட்டு போடுறான் அவன், நீ உனக்கா ஓட்டு போடுறான் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நிலைமையில் எடப்பாடி இல்லையே. உங்களுக்கு எம்ஜிஆருடைய செல்வாக்கோ ஜெயலலிதா செல்வாக்கோ உங்களுக்குன்னு தனியாக ஓட்டு போடக்கூடிய இப்போ இது இல்லையே. எல்லாம் அதிமுகக்காரங்க வந்து அவங்க இரட்டைலைக்காகவும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்காகவும் போடுறாங்க. அப்போ நீங்கள் வளைஞ்சு கொடுக்கணும்ல. இப்படி ஒவ்வொரு ஆளாக போய்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? கட்சியில் வந்து ஒரு பலவீனமாகிட்டு தான் மக்கள்கிட்ட ஒரு தோற்றம் வந்துடுமே. அதனால் எடப்பாடி சொல்கிறாங்க, கொஞ்சம் போய் இறுக்கி பிடியுங்கள் அதிமுகவை, மேற்கொண்டு எந்த தலைவர்களும் கட்சியை விட்டு போகாமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த விஜய் விஷயத்தில் நம்ம இன்றைக்கி பதிய விரும்பக்கூடிய கருத்து.